இன்னைக்கு இந்தியா vs யூஎஸ்ஏ இந்த ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது. இதில் கண்டிப்பாக நம்ம இந்தியாவோட பாகிஸ்தானுக்கு தான் இந்த ஒரு மேட்ச் கண்டிப்பாக முக்கியமாகவே இருக்கும். ஏன்னா இதில் மட்டும் இந்தியா வின் பண்ணால் பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ சப்போஸ் ரெண்டு டீமே 4 பாயிண்டில் இருக்காங்க. ஆனால் இந்தியா ரன் ரேட்டில் ரொம்பவே மேலே இருக்காங்க. யூஎஸ்ஏ சைட்லி இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த மேட்ச் இந்தியா பெரிய மாதிரி வின் பண்ணாங்கன்னா மைனஸில் போதுக்கிற வாய்ப்பு இருக்குது யூஎஸ்ஏ ரன் ரேட். ஸோ அது காரணமாக பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் சொல்லணும். ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நியூயார்க்கில் இது வரைக்கும் 2 மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேசிங் வின் பண்ணாங்க, அதுக்கடுத்து பேட்டிங் செட் வின் பண்ணாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்ல ஃபார்மில் வந்து இருக்காங்க. குறிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா, ரிஷப் பண்ட் இவங்க தான் கீ பிளேயராக இருந்தாங்க. இந்த 2 மேட்சை பொறுத்த வரைக்குமே அதிக ரன் ரேட் எடுத்தாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா தொடர்ந்து பேக் டு பேக் 2 மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வின் பண்ணி வச்சிருக்காங்க. 2 மேட்ச் ஆயிடுச்சு. இன்னும் மற்ற பேட்ஸ்மேன் கிட்ட அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கல. நியூயார்க் பிச் ரொம்ப டஃப்பான பிச்சாக இருந்தாலுமே ஒரு சில ரன்கள் நம்ம பார்த்தா கண்டிப்பாக குரூப் 8 கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இந்திய டீம். கண்டிப்பாக இன்னும் சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த 3 பேட்ஸ்மேன் வந்து ஒரு 50 வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லணும்.